மேடம் எப்போல்லாம் எழுந்திரிக்கிறாங்களோ அப்போல்லாம் நாமளும் அவங்க கூடயே எழுந்திரிச்சிடணும், சிரிக்கணும், விளையாடணும். அப்படி இல்லைன்னா அவங்க ஊரே 2 பண்ணிவிடுவாங்க. வீட்டில் யாரும் தூங்க முடியாது. அது 1 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே நம்மளும் வீட்டிலேயே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி காலையிலேயே எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ காலையிலேயே கிளம்பிட்டா கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நானும் சரணும் ஆளுக்கு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அத்தையும் மாமாவும் காலையில் சாதம் வடித்து கருவாடு தொட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தெருவுக்குள்ளே மாங்காய் வண்டி வந்திருந்தது. பல்காக அத்தை ஒரு கூடை நிறைய மாங்காய் வாங்கினாங்க. எதுக்கு இவ்வளோ மாங்கான்னு கேட்கும்போது வத்தல் போட போகிறதா சொல்லியிருந்தாங்க. அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு 3 இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வெயிலுக்கு பயந்துக்கிட்டு 3 இடம் போக முடியல. பாப்பாவை தூக்கிட்டு ஏன் அலையணும் அப்படின்ற மாதிரி இங்கே உடனே வந்துட்டோம். வெளியில் போனால் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அவங்க வெளியிலேயே கூட்டிகிட்டு போவேன். அவங்க நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கத்தை கலைக்கவும் எங்களுக்கு மனசு இல்லை. ஸோ நாங்கள் தூங்க வச்சுட்டே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ சைந்தவியோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் பீச் தான்.